ஒரு 2 வீடியோ முன்னாடி நம்ம அப்பீலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பீல்னா என்ன, ஃபர்ஸ்ட் அப்பீல்னா என்ன, செகண்ட் அப்பீல்னா என்ன, சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீராய்வு மனு, அதாவது ரெவ்யூ அப்ளிகேஷன், ரெவ்யூ பெட்டிஷன், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கேஸில் ஒரு கோர்ட் ஒரு டெசிஷன் ஒன்று கொடுக்குறதுனா அந்த டெசிஷனில் எதனா ஒரு தவறு எதனா இருந்ததுன்னா அந்த கோர்ட்டே அந்த கேஸு கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டை திரும்பி சீராய்வு பண்ணுறதை பற்றி, அந்த ப்ரொசீஜரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெவ்யூ பெட்டிஷன், ரெவ்யூ அப்ளிகேஷன் செக்ஷன் 114 சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒரு கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுக்கறதுனா இமீடியட்டாக ஜட்ஜ்மெண்ட் டெலிவர் ஆனதுக்கப்புறம் கோர்ட் பிகம்ஸ் ஃபங்டஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேற்கொண்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை திருத்தறதுக்கோ இல்லை அந்த விஷயம் சம்மந்தமாகவே, அந்த மேட்டர் சம்மந்தமாகவே அந்த கோர்ட்டுக்கு பவர்ஸ் இல்லாமல் கட்டுப்படுத்துறது சட்டம். அதாவது ஃபங்டஸ் அஃபிஷியோன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுது கோர்ட்டுக்கு. ஆனால் ஒரு சில ஸ்பெஷல் கேசஸில் ரெவ்யூ அப்ளிகேஷன் ஒன்று ஃபைல் பண்ண முடியும். அந்த கோர்ட்டே திரும்பி கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மறுபரிசீலனை பண்ண முடியும். அதுக்கான பவர் இருக்குது. இந்த ரெவ்யூ அப்ளிகேஷன்றது சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 114 ரெவ்யூ அப்ளிகேஷன் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆர்டர் 47 இதனோட ப்ரொசீஜர் நடைமுறை என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்றதை எப்படிலாம் ஃபைல் பண்ணணும், என்ன ஃபார்மேட்டுன்றது சம்மந்தமாக நிறைய நடைமுறை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் ஆர்டர் 47 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெவ்யூ பெட்டிஷனை என்னெல்லாம் சூழல்களில், சர்க்கம்ஸ்டன்சஸில் ஃபைல் பண்ணலான்றத செக்ஷன் 114 கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எந்த ரெவ்யூ பெட்டிஷன் எது மேலே ஃபைல் பண்ண, என்ன ஜட்ஜ்மெண்ட் மேலே ஃபைல் பண்ணலான்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் மேலே அப்பீல் ஃபைல் பண்ண முடியாத ஒரு பட்சத்தில், சிவில் ப்ரொசீஜர் கோடில் அப்பீல் ஃபைல் பண்ண முடியாத ஒரு ஜட்ஜ்மெண்ட் எதனா இருந்ததுன்னா அது மேலே ரெவ்யூ ஃபைல் பண்ண முடியும். ரெண்டாவது, அப்பீல் ஃபைல் பண்ணலாம் ஆனால் எந்த அப்பீலும் ஃபைல் பண்ணப்படலை அப்படின்ற சூழ்நிலையில் அது மேலே ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். மூணாவது, ஸ்மால் காசஸ் கோர்ட், சிறு வழக்குகள் நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்திலேருந்து ரெஃபரன்ஸ் மூலமாக வந்த கேசஸில் ரெவ்யூ ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த 3 விஷயத்தில் 3 கேசஸ், 3 கேட்டகரி கேசஸில் ரெவ்யூ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண முடியும். ஜட்ஜ்மெண்ட் மேலே திரும்பி சீராய்வு செய்கிறதுக்காக ரெவ்யூ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண முடியும். என்ன மாதிரி காரணங்களுக்காக அதே கோர்ட்டை திரும்பி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மறுபரிசீலனை பண்ண சொல்ல முடியும், சீராய்வு கேட்க முடியும் அப்படின்றதுனா ஒரு சில காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட், டிஸ்கவரி ஆஃப் நியூ ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் ஆர் எவிடன்ஸ். புதுசாக ஒரு சாட்சி ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னா அதே கோர்ட்டு இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி சீராய்வு பண்ண முடியும். புதுசாக கிடைச்ச ஒரு ஃபேக்ட், ஒரு எவிடன்ஸ் எப்படி கிடைக்கும்? ஒரு சிவில் கேஸு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ஆயிருக்கு, ஆனால் ஒரு ஃபேக்ட், பர்டிகுலர் ஃபேக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ஃபேக்ட், அந்த பர்டிகுலர் எவிடன்ஸ், சாட்சியங்கள் ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்டிருந்ததே, ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி வந்திருக்காது, இவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக வந்திருக்காது, இவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கும் அப்படின்னா இவரால் ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியும். ஸோ இந்த டிஸ்கவரி ஆஃப் நியூ எவிடன்ஸுன்றது ஒரு முக்கியமான ஒரு கிரவுண்டு. ரெண்டாவது, எரர் அப்பேரண்ட் ஆன் ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்ட். அதாவது மேலே பார்த்தாலே தெரிகிற மாதிரி ஒரு தவறு ஒன்று நடந்திருக்கு, ஒரு மிஸ்டேக்கு, ஒரு எரர், அந்த தவறோட பேரில் ஒரு தவறாக புரியப்பட்ட புரிதலோட ஒரு தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு அப்படின்றதுனா ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். இல்லை சார் இதை திருத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டோட அமெண்ட் ஆயிருக்கு, ஆனால் அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டோட அமெண்ட் ஆயிருக்குன்றது தெரியாமல் ஒரு ப்ராஸ்பெக்ட் அந்த டேட்லேருந்து தான் அந்த சட்டம் வேலிடுன்னு நினச்சிக்கிட்டு அந்த சட்டத்தின் பேரில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இமீடியட்டாக இந்த சட்டம் இங்கே அப்ளிகபிள், இந்த லா இந்த பர்டிகுலர் கேஸில் அப்ளிகபிளாக இருக்குது, ஆனால் இதை நீங்கள் பார்க்காமலே நீங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ண முடியும். இல்லைனா வித்தவுட் கன்சிடரிங் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ், அதாவது சட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் அதை கன்சிடர் பண்ணாமலேயே, இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை கன்சிடர் பண்ணாமலே ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். இல்லைனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்ட்டிஸ்க்கு சரியான நோட்டீஸே கொடுக்காம, சரியான முறையில் ஆர்குமெண்ட்ஸே நடத்தாமல் ஸ்ட்ரைட்டாக ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பாஸ் பண்ணப்பட்டதுன்னா ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேசஸில், பாசிபிலிட்டிஸில் ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெவ்யூ பெட்டிஷனுக்கான லிமிடேஷன் 30 நாள் தான் லிமிடேஷன்.
ரெவ்யூ பெட்டிஷன் 30 நாளைக்குள்ளே ஃபைல் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஃப்ரெஷ் எவிடன்ஸ் கிடச்சி அதனால ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அதை ஒரு ரீசனாக காமிச்சு இந்த டேட் அன்றைக்கி தான் எனக்கு இந்த எவிடன்ஸ் கிடச்சிது அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணி அந்த டிலேவை கண்டோன் பண்ண சொல்லி கோர்ட்டை கேட்க முடியும். அதே மாதிரி அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மேட்டில் ஃபைல் பண்ணுவோமோ, மெமரண்டம் ஆஃப் க்ரௌண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் போட்டு ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, அதே ஃபார்மேட்டில் தான் ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது உண்டு. அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஒரு கேஸில் 2 கிரவுண்ட்ஸில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. 2 செக்ஷன் 2 பாசிபிலிட்டிஸ் 2 கிரவுண்ட்ஸில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து தவறான ஒரு கிரவுண்டில் வந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குன்னாலும் இன்னொன்று வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சஸ்டெயின் பண்ணும் விதமாக இருக்குன்னா ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் அது மெயின்டெனபிள் கிடையாது. ஏன்னா இந்த நம்ம செட் பண்ணுற அந்த மிஸ்டேக் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டே தீர்ப்பே திருத்தி எழுதும் விதமாக ஒரு மிஸ்டேக் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த ரெவ்யூ பெட்டிஷனில். ஸோ இதெல்லாம் வந்து ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண வேண்டிய நுணுக்கங்கள். ரெவ்யூ பெட்டிஷன்னு ஒன்று ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து ஒரு காமன் ப்ரொசீஜர் கிடையாது. அதனால சிவில் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்தோடனே இமீடியட்டாக அதை திருத்தி எழுதுங்கன்னு சொல்லி ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது ஒரு காமனான ப்ரொசீஜர் கிடையாது. ஆனால் ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு, ஒரு கிளாரிங் மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்குன்னா அதை திருத்தி எழுத சொல்லி ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். இது இன்ஹெரண்ட் பவர் கிடையாது, கோர்ட்டுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கிடையாது. ரெவ்யூ பெட்டிஷன் என்டர்டெயின் பண்ணுறதுக்கான இல்லை ரெவ்யூ பெட்டிஷன் நடத்துறதுக்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு இயல்பாக உரியது கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பழைய ஜட்ஜ்மெண்ட்டை அலசணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அதில் என்ன எரர் இருக்குது, அந்த எரரை எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். முக்கியமாக அந்த எரர்னால அந்த தீர்ப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும் விதமாக இருக்குது அப்படின்றத முக்கியமாக கோர்ட்டுக்கு சுட்டி காமிக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த பர்டிகுலர் மிஸ்டேக்னால இந்த ஜட்ஜ்மெண்ட்டே எனக்கு அகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னு கோர்ட் முன்னாடி சுட்டி காமிக்கிற அளவுக்கு ஒரு எரர் ஒன்று இருந்ததுனால மட்டும்தான் ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ஸோ இது ரெவ்யூ பெட்டிஷனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.